சாமிய சுத்தி அத்தன பேர் கூடியிருந்தோம். சாமி உங்கள மட்டும் பார்க்க விரும்பி, கடைசியா சிவகாசி பார்த்தசாரதிய வர சொல்லுங்கன்னு சொன்ன அந்த அனுபவத்த பத்தி சொல்ல முடியுமாங்கய்யா? அதேமாரி கடைசியா சுவாமி உங்ககிட்ட என்ன பேசுனாங்கங்கிறத சொல்ல முடியுமாங்கய்யா? சுவாமி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தது நவம்பர் மாதம், நவம்பர் 23ஆம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாமி 2 நாள் வெளியே வரல, தரிசனம் கொடுக்கல. அந்த ட்ராவலிங் டைம்னஸில் உள்ளே இருந்தார். 24ஆம் அப்புறம் தரிசனம் கொடுத்தார். தரிசனம் கொடுத்து எல்லாத்துக்கும் தரிசனம் கொடுக்கும்போது எல்லா பக்தர்களும் குழுமி இருந்தாங்க. எனக்கு சுவாமி தரிசனம் கொடுக்குறாருன்னே தெரியாது. நான் வெளியே நின்று சீரட் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் யாரோ சொன்னாங்க உள்ள சுவாமி தரிசனம் கொடுக்குறாருன்னு. நான் உள்ளே கடகடன்னு ஓடி வந்தேன். உள்ளே ஓடி வந்தவொடனே நான் வாசல் பக்கம் வரதை பார்த்து உடனே சாமி கத்துனாங்க. அது பார்த்தசாரதி தானே வர்றதுன்னு கேட்டாங்க. ஆமான்னு பக்கத்தில் இருந்தவங்க சொன்ன உடனேயே பார்த்தசாரதி இங்கே வான்னார். போனேன். நான் அத்தனை மாதமும் நான் சாமியை பார்க்கல. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஆச்சு. ஒரு மாதிரி தேம்பி தேம்பி ஆட ஆரம்பித்தேன். சாமி கண்ணில் இருந்தும் கண்ணீர் ஓடிச்சு. சாமி என் கையை இறுக பிடிச்சிக்கிட்டாரு. இறுக பிடிச்சிட்டு பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜெயந்தி வந்தது. அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் 17ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆடியன்ஸ் தினமும் இருந்தது. சுவாமி தினமும் என்னை கூப்பிடுவார். அந்த கூட்டத்தில் ஒரு 300-200 பேர் உட்காந்துருப்போம். அந்த கூட்டத்தில் உட்காந்து நான் வந்து ஒரு 5வது ரோவோ 10வது ரோவோ இப்படி தான் உட்காந்துருப்பேன். அங்கேருந்து சாமி மேடையிலேருந்து சார் நீம்பார். அவ்வளோ கூட்டத்தில் அப்போ மைக்கு கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது என் காதுக்கு மட்டும் சாமி கூப்பிட்றது தெரியும். ஒரு நாள் நான் அந்த மாதிரி கூப்பிடும்போது எந்திரிச்சேன். நான் பக்கத்தில் ஏன் எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிற இல்லை சாமி கூப்பிட்றாங்க. இல்லையா சாமி உங்களை கூப்பிடலையேனார். இல்லை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறேன். போன உடனே பார்சாரதி யூ டாக் சம்திங் விச் இஸ் குட் ஃபார் தீஸ் பீப்புள் இருக்கிறாரு. நீ ஏதாவது பேசேங்கிறார் சாமி. நான் பேசலை சாமி, நான் பாடிடுறேனேன்னு சொல்லிட்டு 2 பாட்டு பாடுவேன். பாடினதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போவேன். சாமி பிரசாதம் கொடுத்து அவர் பக்கத்திலே உட்கார வச்சுக்குவார். இப்படியே கொஞ்ச நாள் இருந்தது. அப்போ ஜனார்தனங்கிற ஒரு டிவோட்டி ஒருத்தர் வந்தார். அவரே இருந்தார், சாமியோட இருந்தார். அப்போ அவரையும் தினமும் சாமி கூப்பிட்டு நீ வந்து சுந்தரகாண்டம் சொல்லு, ராமாயணம் சொல்லு, கம்பராமாயணம் சொல்லுன்னு சொல்லுவார். அவர் கம்பராமாயணம் சொல்லுவார். ஒரு நாள் இப்படியே எங்களை 2 பேரையும் மாற்றி மாற்றி கூப்பிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் வந்து திடீர்னு அவருடைய தம்பி மகளுக்கு வந்து நிச்சயார்த்தம். சாமி நான் ஊருக்கு போன சாமி, நாளைக்கு வந்து இது இருக்குது, நிச்சயார்த்த ஃபங்க்ஷன் இருக்குது, நாங்கள் 2 பேரும் அட்டன் பண்ணி ஆகணும் சாமின்னு சொல்கிறாரு ஜனார்தனன். சாமி அவருக்கு பதிலே சொல்லாமல் என்னை கூப்பிட்டு ஹி வாண்ட்ஸ் டு கோ, யூ கோ வித் ஹிம்ங்கிறாரு. அவர் போகணுன்னு சொல்கிறாரு, நீ கூட போங்கிறாரு. ஏன்னா அதுக்கு முந்தி ஜனார்தனத்தையும் சாமி இங்கே தங்க சொல்லியிருந்தார். என்னையும் ஒரு தடவை கூப்பிட்டு யூ ஸ்டே ஹியர், யூ லிவ் ஹியர் பார்சார்டின்னார். அதுக்கு முந்தி நடந்தது இது. இவர் இந்த மாதிரி போகணுன்னு சொன்ன உடனே ஹி வாண்ட்ஸ் டு கோ, யூ கோ வித் ஹிம் சாமி சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் புரியல. சரின்ட்டு நானும் போனேன். அவரை என் காரில் உட்கார வச்சு போனேன். அவங்க கார் பின்னால் வந்துச்சு. அவரை அங்கே கொண்டு இறக்கி விட்டுட்டு ஒரு டிவோட்டி வீட்டில் தங்கிட்டு மறுபடியும் அன்றைக்கி மறுநாள் காலையில் புறப்பட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டேன். நான் திருவண்ணாமலை வந்து சாயங்கால செஷனுக்கு போகிறேன். மறுபடியும் எதுவுமே நடக்காத மாதிரி சாமி என்னை கூப்பிட சொன்னார். கூப்பிட்டு பாட சொன்னார். பாடினேன். பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். இப்படியே நடந்தது. ஒரு நாள் என்ன பண்ணார் சாமி, ஒரு பையனை விட்டு அனௌன்ஸ் பண்ண சொன்னார். இப்போ வந்தவங்க பூரா மறுபடியும் சாயங்காலம் வாங்க, சாமி ஏதோ சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லாருமே போயிருந்தோம். காலையில் வந்தவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 90% எல்லாருமே ஈவினிங் செஷனுக்கும் போயிருந்தோம். சாமி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு விட்டார். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விட்டு அவங்க நமஸ்காரம் பண்ணும்போது ராமா ராமாம்பார், இல்லாட்டா மை ஃபாதர் பிளஸஸ் யூம்பார், இல்லாட்டா வந்து ஹரி ஓம்பார், இல்லாட்டா ஏதாவது ஒன்று சொல்லி ராமான்னு சொல்லி கையை வைப்பார். இப்படி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது என்னுடைய டேர்ன் வந்தது. நான் போன உடனே டு யூ வாண்ட் டு சீ எனிதிங் அப்படின்னு கேட்டார். மற்ற யார்ட்டுமே இந்த கேள்வி கேட்கல, என்னை மட்டும் இந்த கேள்வி கேட்ட உடனே சாமி யூ ஆஸ்க் மீ டு ஸ்டே ஹியர் அண்ட் ஐ எம் ஸ்டேயிங் ஹியர், நவ் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் இங்கே இருக்க சொன்னீங்க, நான் இங்கே இருக்கேன், இப்போ உங்களுடைய உத்தரவுக்காக காத்திருக்கேன்னு சொன்னேன். சொன்ன உடனே சாமிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கத்துறாரு அவர். நவ் யூ கேன் கோ அப்படிங்கிறார். இப்போ நீ போயிடலாங்கிறார். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் சாமி கோச்சிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. நான் உடனே அன்றைக்கி புறப்பட்டேன். நான் ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். 5 மணி புறப்பட்டு நான் ராத்திரி 12 மணிக்கெலாம் என் ஊர் வந்து சேர்ந்துட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியலை, ஏன் சாமி இவ்வளோ கோவப்பட்டாருன்னு. அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருந்தது. டிசம்பர் மாதம் முடிஞ்சது. ஜனவரி மாதம் மத்தியத்தில் ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் வந்துச்சு.
ஆசிரமத்திலேருந்து பேசினாங்க. ராஜமோகன் ஒரு பையன் தான் பேசினது ஆசிரமத்திலேருந்து. சுவாமி 2 நாளாக அவங்க பேரையே சொல்லிட்டு இருக்காரு. ஹி வாண்ட்ஸ் டு மீட் யூ. உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. நீங்கள் வர முடியுமான்னு கேட்டார். நான் இப்பயே பெறப்படுறேன்னு சொன்னேன். ராதிகா என்னுடைய மனைவி வந்து அப்போ வந்து அவள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக, ராஜகுமாரி முருகேசனை பார்க்கறதுக்காக தூத்துக்குடி போயிருந்தா. அவளுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அந்த மாதிரி சாமி கூப்பிட்டாங்களாம், பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களாம். அதை நான் போகிறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டேன். அண்டு நான் ஸ்டாப்பாக வித்தின் 5 ஹவர்ஸ் ரீச் திருவண்ணாமலை. அங்கேருந்து ஒரு 5 மணி நேரத்தில் திருவண்ணாமலை போயிட்டு அங்கே வந்து அங்கே அபோர்டுக்குள்ளே என்னை அலோவ் பண்ணாங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஒரு 7 மணி சுமாருக்கு ஒரு சாமி வந்து இருந்த ரூமுக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க. சுவாமி படுத்திருந்தார். அவர் 2 பக்கம் காதுலேயே 2 பெண்கள் வந்து மாற்றி மாற்றி சாமி பார்சாரி வந்துட்டார், சாமி பார்சாரி வந்துட்டார் சாமின்னு கத்துறாங்க. அவர் காதுக்குள்ளே போய் கத்துறாங்க. நான் அவர் சாமியுடைய கால் மாட்டில் வந்து உட்காந்துருக்கேன், நின்றுட்டுருக்கேன். நான் அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கேன். சாமி ரொம்ப ஹெசிடெண்ட்டாக, ரொம்ப தயக்கமாக கண்ணை திறந்து பார்க்குறார். நான் தான் தெரிஞ்ச உடனே அப்படி ஒரு ஒரு சிரிப்பு, அப்படி ஒரு ஆனந்தம் அவர் முகத்தில் காட்டுறார். பக்கத்தில் வர சொல்கிறார். கையை சைகை காட்டி கேட்குறார். பக்கத்தில் போனேன். என் கையை கேட்டார். கையை கொடுத்தேன். கையை வந்து ப்ரெஸ் பண்ணி அமுக்கிட்டு, தேங்க்யூ பார்சாலி ஃபார் கம்மிங் ஹியர். இங்கே நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி பார்சாலின்னு சொல்லி கையை அமைக்க சொன்னார். அதுதான் அவர் பேசிய முழுமையான சொற்றொடரெல்லாம். அதுக்கப்புறம் அவர் யார்ட்டையும் பேசலை. அவர் வாட்டில் அமைதியாக அப்படியே இருந்தார். அப்படியே பிப்ரவரி 20ஆம் தேதி அடங்கிட்டார். அது வரைக்கும் நான் வந்து அங்கே தான் இருந்தேன். அங்கே அதை சுற்றி உள்ள இடங்கள், ஆசிரமத்தில் அங்கேயும் இங்கேயும் சில பக்தர்களோட. ஆனால் சாமியுடைய உடல் நிலை வந்து நாளுக்கு நாள் சேமித்து போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் சுவாமி வந்து தன் தேகத்திலேருந்து விடுபட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அந்த அந்திம சமஸ்காரமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா, அந்த சமாதிக்கும் சுவாமியுடைய சிலைக்கும் நடுவில் வந்து நீர்த்திவளைகள் வந்து ஒன்று போல் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி ஒரு இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக அதையும் பார்வையிட்டோம். அப்போ நினச்சிக்கிட்டேன், சாமி சிலையை எப்படி வந்து எல்லோரும் நமஸ்காரம் பண்ணலாமோ அதே மாதிரி சாமி சமாதியும் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணணுங்கிற மாதிரி சாமி சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டேன். நினச்சிக்கிட்ட அப்புறம் அங்கேருந்து உடனே நான் எங்கள் ஊருக்கு வந்துட்டு சாமி சொன்னது மட்டும் நினைவில் ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் 1 வருஷம் ஆச்சு என்னுடைய பணிகள் எல்லாம், என்னுடைய வியாபார இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தி வர்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த 25 வருஷமாக நான் இங்கே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த அனுபவம் இருக்கே, உண்மையிலே எனக்கு என்னை நினச்சா ஒரு விதமான அந்த அளவுக்கு நான் தகுதி வாய்ந்தவனாங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. தகுதி வாய்ந்தவன் இல்லையோ, ஆனால் சந்தோஷமாக இருக்குது. சாமி என்னை நினச்சது, கடைசி நேரத்தில் என்னை நினச்சது, என்னை கூப்பிட விட்டது, எனக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது. அதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சாமி என்னை நினச்சாரேங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது.